வேதாந்த தீபத்தில் ஈக்ஷத்தியதிகரணம் சதுசூத்ரி முடிஞ்சு, அதாவது சதுசூத்ரி பர்யந்தம் ஒரு பேட்டிகா, ஒரு பகுதி. சதுசூத்ரியில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதுக்கு மேலே விசாரங்களாக வரக்கூடியதான விஷயங்கள். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹ சாஸ்திரயோ நித்வாத் தத்து சமன்வயாத் அப்படின்னு சதுசூத்ரியில் சொல்லப்பட்டதான விஷயங்கள், சூத்திரங்கள், 4 சூத்திரங்கள். அந்த 4 சூத்திரங்களில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டன. பிரம்மத்தை குறித்து விசாரம் செய்யப்பட வேண்டும். அந்த பிரம்மத்தினுடைய லட்சணம், எந்த பிரமாணத்தினாலே பிரம்மமானது சித்திக்கின்றது, அந்த சித்திக்கக்கூடிய பிரம்மத்திற்கு லட்சண சமன்வயமானது சாஸ்திர பிரமாணத்தை கொண்டு எப்படி செய்யப்படுகின்றது என்பது போன்ற விஷயங்களை சதுசூத்ரியில் சாதித்தார் சூத்திரக்காரர். அதுக்கு மேலே முதல் அத்தியாயத்தில் 4 பாதங்களில் முதல் பாதத்தில் 4 அதிகரணங்களுக்கு பிறகு ஈக்ஷத்தியதிகரணம், ஆனந்தமயாதிகரணம், ஆகாஷாதிகரணம், அந்தரதிகரணம், ஆகாஷாதிகரணம், பிராணாதிகரணம், ஜோதிரதிகரணம், இந்திர பிராணாதிகரணம் என்பதாக சதுசூத்திரிக்கு பிறகு இருக்கக்கூடியதான 7 அதிகரணங்கள். இப்போ இங்கே ஒரு கேள்வி வருது. என்ன கேள்வி அப்படின்னால், பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்லும் பொழுது, சாரமாக சொல்கிறேன் புரிஞ்சுங்க, அப்புறம் பிரதி பங்கியை பார்க்கலாம். நம்ம பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்லும் பொழுது யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, இந்த வாக்கியத்தை கொண்டு பிரம்மத்திற்கு லட்சணம் சொன்னார்கள். சிருஷ்டி ஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அப்படின்னா என்ன ஏற்படுறது? ஜெகத்காரணம் பிரம்மத்திற்கு லட்சணம் என்று ஏற்படுகிறது. அதுக்கு மேலே சாங்கியன் கேள்வி கேட்கிறார். வேதாந்த வாக்கியத்தில் யதோவாயுமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு தான் இருக்கு. இப்போ எவனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, எதனால் இந்த அண்ட சராச்சரங்களும் ஜீவித்து கொண்டிருக்கின்றனவோ, எதை அடைந்து இந்த அண்ட சராச்சரங்களும் லயத்தை அடைகின்றனவோ அப்படின்னு வேதாந்த வாக்கியங்களில் இப்படித்தான் சாமான்யமாக இருக்குது. விசேஷமான சப்தங்களை கொண்டு குறிப்பிடப்படவில்லை. ஸ்ரீமன் நாராயணாத்து இமானி பூதானி ஜாயந்தே, ஸ்ரீமன் நாராயணேன இமானி பூதானி ஜீவந்தி, ஸ்ரீமன் நாராயணம் பிரயந்தி அபிசம்விஷந்தி அப்படின்லாம் விசேஷமான பதங்களை கொண்டு குறிப்பிடப்படவில்லை. எவனிடத்திலிருந்து எதனிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றனவோ, பிரதானத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாகின்றது, பிரதானத்தினாலே இந்த அண்ட சராச்சரங்களும் ஜீவித்து கொண்டு இருக்கின்றது, பிரதானத்தில் லயத்தை அடைகின்றது. இப்படி சொன்னால் என்ன தப்பு? இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணுறார். இப்படி தான் சொல்லணும். ஏன், என்ன காரணம்? அவள் ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணும்பொழுது அவள் பட்சத்துக்கு சரியான ஒரு பிரமாணம் வச்சுருப்பாளோ இல்லையோ. என்ன பிரமாணம்? எதை கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார்? அப்படி பார்த்தோன்னா, வேதாந்தத்தில் காரிய காரணையோகோ அனன்யத்துவமானது சொல்லப்பட்டு இருக்கிறது. காரியத்தை காட்டிலும் காரணம் வேறுபட்டது அல்ல, காரணத்தை காட்டிலும் காரியம் வேறுபட்டது அல்ல, காரணமும் காரியமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
எத்தி அஸ்மாத் காரியம் தத் தஸ்மாத் எத்தி அஸ்மாத் உற்பத்தியத்தை தத் தஸ்மாத் அவிலக்ஷணம். பாஷ்ய பங்கி. எதுவானது எதனிடத்திலிருந்து உண்டாகின்றதோ அது அதை காட்டிலும் வேறுபட்டு இருக்காது அப்படின்றது தான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான விஷயம். அப்படி இருக்கும் பொழுது காரணம் பரமாத்மா, காரியம் ஜெகத்து அப்படின்னால் பரமாத்மா சகல கல்யாண குணாகரன். இந்த ஜெகத்து அபுருஷார்த்தங்கள் கொண்டதான ஹேய குணங்களை கொண்டதான ஒரு வஸ்து. பரமாத்மா சர்வேஸ்வரன், இந்த ஜெகத்து நீச்சம். பரமாத்மா சேத்தனன், இந்த ஜெகத்து அச்சேதனம். அப்போது இந்த ஜெகத்திற்கு எல்லா விதத்திலையும் பொருந்தக்கூடியதான ஒரு காரணத்தை தான் சொல்லணும் இல்லையா? பட்டம் பிரதி மிருத்து காரணம் சொன்னால் ஒத்துப்போமானமோ? இல்லை பட்டம் பிரதி வேற ஏதோ ஒன்று காரணம் சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? பட்டம்னா துணி, துணிக்கு காரணம் தந்துவாக தான் இருக்க முடியும். அதே மாதிரி கடத்துக்கு காரணம் மிருத்தாக தான் இருக்க முடியும். ஜெகத்தும் சத்வாதி குணமயம் ஜெகத்து. அப்போ திரிகுணமயி பிரகிருதி தான் காரணமாக இருக்க முடியும். ஜெகத் என்பது சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கின்றது. அப்போது சத்வரஜஸ்தமோமயமாக இருக்கக்கூடிய பிரகிருதி தானே காரணமாக இருக்க முடியும். எதுவுமே இல்லாத பரமாத்மா எப்படி காரணமாக இருப்பான்? ஆகையினால பரமாத்மனா காரணத்துவம் பொருந்தாது, பிரகிருதிக்கு தான் காரணத்துவம் பொருந்தும். சுவாமி அப்படி இல்லை சுவாமி, வேதாந்தத்தில் பாருங்கோ. வேதாந்தம்னா மறுபடியும் சொல்கிற உபனிஷத் வாக்கியம். வேதாந்தத்தில் பாருங்கோ, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவா த்விதீயம்லாம் இருக்குது. இந்த ஜெகத்தானது சிருஷ்டிக்கு முன்னாடி சதேவ ஆசீத் சச்சப்த வாச்சியமாக இருந்தது. அத்விதீயம் ஆசீத், ஏகமேவ ஆசீத், இப்படிலாம் இருந்தது சுவாமி. ஆகையினால நீங்கள் பிரகிருத்தியை காரணமாக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? பூர்வபக்ஷி கேட்குற, ஏன் சுவாமி சொல்ல முடியாது? கவுனார்த்தமாக சொல்லிட்டு போங்கோ, கவுனமாக சொல்லிட்டு போங்கோ. ஏன் முக்கியமாக சொல்ல முடியல? கவுனமாக சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ? சதேவ ஆசி சச்சப்த வாச்சம் பிரதானத்திற்கு பொருந்துகின்றது என்பதை பலாத் அபியபகமனியம் அப்படின்றார் பாஷ்ய பங்கியில். கஷ்டப்பட்டு கொண்டு வாங்க, வரலாம், கொண்டு வரலாம். ஏன் கொண்டு வர முடியாது? பிரம்மசப்தத்துக்கு பல இடங்களில் பிரகிருத்தின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிரம்மசப்தத்துக்கு ஜீவன் அர்த்தம், பிரம்மசப்தத்துக்கு ஆத்மான்னு அர்த்தம். பகவத்கீதையில் பிரம்மசப்தத்துக்கு மனசுன்னு அர்த்தம் சொல்கிறா. அந்த மாதிரி அர்த்தங்களை கொண்டு வரலாம் இல்லையோ? ஏன் கொண்டு வர முடியாதுன்னு சாங்கியன் கேட்குறார். அதற்கு பதில் சொல்லக்கூடிய விஷயமாகத்தான் இந்த அதிகரணமானது ஏற்பட்டிருக்கு. ஈக்ஷத் அதிகரணம் பிரதமாத்தியாயத்தில் பிரதம பாதத்தில் பஞ்சமம் அதிகரணம் ஈக்ஷத் அதிகரணம். ரொம்ப ஸ்பஷ்டமான விஷயங்களாக இருக்கக்கூடியதான சாந்தோக்கிய உபனிஷத்தில் ஷஷ்டப்பிரபாட்டகத்தை பற்றி விவரிக்கக்கூடியதான ஒரு அதிகரணம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம வேதார்த்த சங்கிரகத்தில் படித்ததுனால நமக்கு சுலபமாக புரியும் மேலே மேலே என்ன விஷயங்கள் இருக்குன்றது. அதில் ஈக்ஷதேர்னா சப்தம் அப்படின்னு ஒரு சூத்திரம், கௌனஸ்சேர்னா ஆத்மசப்தாத் அப்படின்னு ரெண்டாவது சூத்திரம், தன்னிஷ்டஸ்ய மோக்ஷோபதேசாத் ஹேயத்வாவச்சனாச்ச பிரதிஜா விரோதாத் ஸ்வாப்யாத் கதி சாமான்யாத் ஸ்ருதத்வாச்ச அப்படின்னு 8 சூத்திரங்களை கொண்டது இந்த அதிகரணம். இனிமேல் ஒரு சூத்திரம்லாம் இருக்காது. ஜிக்ஞாசா அதிகரணம், அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரத்தை கொண்ட அதிகரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இனிமேல் ஒரு அதிகரணத்திலையும் 8 சூத்திரம் 7 சூத்திரம் ஒரு சூத்திரத்தை கொண்ட அதிகரணங்களும் இருக்கும். ஆனால் அதிக சூத்திரங்களை கொண்டு அதிக விசாரங்களை கொண்ட அதிகரணங்கள் தான் இனிமேல் இருக்கும். சரி, ஈக்ஷதேர்னா சப்தம், இது முதல் சூத்திரம், சித்தாந்த சூத்திரம். ஈக்ஷதே பிரகிருதிக்கு ஜெகத்காரணத்துவம் பொருந்தாது. புரியலன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன்.
பிரகிருதிக்கு ஜெகத்காரணத்துவம் பொருந்தாது. ஏன்? ஈக்ஷத்தே, பிரகிருதின்றது ஒரு அச்சேதனம். பின்னாடி வாக்கியங்களில் பார்த்தால் சதேவ சௌமிய டமக்ராசித் ஏகமேவா த்விதீயம் ததைக்ஷத அப்படின்னு இருக்கு. ஐக்ஷத அது சங்கல்பித்தது அப்படின்னு இருக்கு. அது சங்கல்பித்தது. எது சங்கல்பித்தது? அந்த பரமாத்மா சங்கல்பித்தது. தத் தேஜோ அசிருஜத, தேஜஸை உண்டு பண்ணியது. ஆம் பகுஸ்யாம் பிரஜாயேய, நான் பலவாக ஆகக் கடவேன் என்று சங்கல்பித்து தேஜஸை உண்டு பண்ணியது. ஸ்பஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்குது பின்னாடி வரக்கூடிய வாக்கியங்கள்ல. சரி சுவாமி, அந்த சங்கல்பம் என்பது பிரதானத்திற்கு பொருந்தாது. ஈக்ஷத்தே சங்கல்பாத் ஈக்ஷண ரூப கிரியா விசேஷாத் அப்படின்னு அர்த்தம். ந பிரதானம் ஜெகத்காரணம் ஆகாது. பிரதானம் எங்க இருக்கு? அசப்தம். அசப்தம்னா பிரதானம்னு அர்த்தம். பிரதானத்தை சாங்கியர்கள் அனுமானத்தினாலே சாதிக்கிறார்கள். அசப்தம் யஸ்மின் சப்த ஏவ பிரமாணம் நாஸ்தி தது அசப்தம். எந்த வஸ்துவை நிரூபிப்பதற்கு சப்த பிரமாணம் என்பது இல்லையோ அது அசப்தம். ந சப்தம் அசப்தம். ந வித்யதே சப்த பிரமாணம் யஸ்மின் தது அசப்தம் அப்படின்னு சொல்லணும். பௌரீகி சமாசத்தில் சொல்லணும். அப்போது ஈக்ஷத்தேஹே அப்படின்றது நல்லா பார்த்துக்கோ. ஈக்ஷத்தேஹே அப்படின்றது பக்ஷம். ஈக்ஷத்தேன்றது தாத்து. க்ஷமிக்கணும், தப்பு தப்பாக சொல்கிறேன். ஈக்ஷத்தேஹே அப்படின்றது ஹேத்து. ந ஜகத்காரணம் அப்படின்றது சாத்தியம். அசப்தம் அப்படின்றது பக்ஷம். அதுதான் பிரதானம் அப்படின்னு அர்த்தம். அசப்தம் ந ஜகத்காரணம் ஈக்ஷத்தேஹே. அச்சேதனமாக இருக்கக்கூடிய பிரதானமானது ஜெகத்காரணமாக ஆகாது. ஈக்ஷத்தேஹே, ஈக்ஷதி தாத்தோஹோ ஸ்ரவணாத் அப்படின்னா. பங்கி பாருங்க. ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவதி இத்தியாதி ஜகத்காரணவாதி வேதாந்த வேத்யம் விஷயா. இனிமே வரக்கூடிய அதிகரணங்களில் விஷய வாக்கியம் என்பதாக ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு விசாரம் செய்வார்கள் அப்படின்னு ஜென்மாத்தியதிகரண விஷய ஆரம்பத்திலேயே அடியன் விஞ்ஞாபித்திருக்கிறேன். அதுபோல இங்கே ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம் அப்படின்னு இருக்கு ஒரு வாக்கியம் சாந்தோக்கியோபனிஷத்தில். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வாக்கியம். எதை கேட்டால் கேட்காதது எல்லாம் கேட்டதாக ஆகுமோ, எதை அறிந்து கொண்டால் அறிந்து கொள்ளாதது எல்லாம் அறிந்து கொண்டதாக ஆகுமோ, எதை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ளாதது எல்லாம் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, அதை கேட்டாயா, அறிந்து கொண்டாயா, தெரிந்து கொண்டாயா அப்படின்னு அப்பாவான உத்தாலகர் பையனான ஸ்வேதகேத்துவை பார்த்து கேட்கிறார். இதனால் என்ன ஏற்படுறது? காரிய காரணயோகோ அனன்யத்துவம். காரணத்தை காட்டிலும் காரியம் என்பது வேறுபட்டது அல்ல அப்படின்னு ஏற்படுறது. அதனால ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா சித்தியதி. ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா, ஒன்றை அறிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகும் என்பது ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா. ஏக விஜானேன காரண விஜானேன இல்லையா, மிருத் திருஷ்டாந்தத்தில் மிருத்து தான் காட்டுறார். மிருத் விஜானேன அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடியதான கடசராவாதி விஜாத்தம் சியாத் அப்படின்னு ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜா. தத்கிம் சாங்கியோக்தம் பிரதானம்.
காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொண்டதாக ஆகும். இது யாருக்கு சபலமாகுது, யாருக்கு உதவக்கூடிய வாக்கியமாக இருக்குது? எங்களுடைய சாங்கிய சித்தாந்தத்தை நிரூபிப்பதற்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய வாக்கியமாக தான் தோன்றது அப்படின்னு பூர்வபக்ஷி. இப்போ காரணம் பிரதானம், காரியம் ஜெகத்துன்னா காரணமான பிரதானமும் அச்சேதனம், காரியமான ஜெகத்தும் அச்சேதனம். காரணமான பிரதானமும் அனீஸ்வரமாக இருக்குது, காரியமான ஜெகத்தும் அனீஸ்வரமாக இருக்குது. காரணமான பிரதானமும் சத்வரஜஸ்தமயமாக இருக்குது, காரியமான ஜெகத்தும் சத்வரஜஸ்தமயமாக இருக்குது. இப்போது மிருத்பிண்டம் அங்கே திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. மிருத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய காரியங்களாக இருக்கக்கூடிய கடம், சராவம், மகுடம் போன்றவைகளை தெரிந்து கொண்டதாக ஆகும்னா, அப்போ பிரதானத்தை தெரிந்து கொண்டால்தான் ஜகத்தை தெரிந்து கொண்டதாக ஆகும். ஆகையினால பரமாத்மா ஜெகத்காரணமாக ஆகமாட்டான் என்பதாக தத்கிம் சாங்கியோக்தம் பிரதானம். அது அந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையின் மூலமாக நிரூபிக்கப்பட்டது எதுனா சாங்கியர்களால் சொல்லப்பட்டதான பிரதானமா அல்லது அல்லது அனவதிகாதிசயானந்தம் பிரம்மேதி சம்சயா, அளவில்லாத ஆனந்தத்தை உடையதான பிரம்மமா இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது என்பதாக இங்கு சம்சயம், ஒரு சந்தேகமானது ஏற்படுறது. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகரணமானது பிரவர்த்திக்கிறது. இது வரைக்கும் ஸ்பஷ்டமாக இருக்கா? யாராவது சொல்லுங்க, ஸ்பஷ்டமாக இருக்கா எல்லாம்? சரி, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்களா? இன்னும் தாராளமா ஒத்துக்கிறா. சுத்தி பிரமாணத்தையும் ஒத்துன்னு இருக்கா. எங்க தேவையோ அங்க ஒத்துப்பா. இன்னொரு பூர்வபக்ஷம் தான் வந்து உபநிஷத்து வந்து ஸ்தோத்திரம் அதை ஒத்துக்கிறது இல்ல. அது மீமாம்சா, அது போன அதிகாரம். இவா உபநிஷத்தை ஒத்துப்பா, தாராளமா ஒத்துப்பா, தனக்கு ஏத்தா போல ஒத்துப்பா. சரி, அர்த்தத்தை தனக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கிறது. இப்ப தெளிவா, இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் தெளிவா இல்லையே. ஏன ஸ்ருதேனன் தானே இருக்கு. அப்போ பிரதான விஷயக்க ஸ்ருதேனன் ஏன் எடுத்துக்கூடாது? ஆமா, காரணமும் காரியமும் ஒன்று தானே. நீங்க சொல்ற பரமாத்மாவும் காரியமும் ஒன்று இல்லையே. சுஜாதா கேளுங்க. இவாளும் அத்வைதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே வரா. வேணுங்கிறச்ச ஒத்துக்கிறது, வேண்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க. விசிஷ்டாத்வைத்தியம் சாங்கியம் தான் ஒரே மாதிரி இருப்பா. அத்வைதி மாதிரி இவர் வந்து பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாலாம் சொல்ல. பிரம்மம் சத்தியம், ஜெகத்து சத்தியம், பிரம்மத்துக்கு சகல விதமான கல்யாண குணங்களும் இருக்கு, எல்லாம் இருக்கு. இவர்களுக்கும் அதாவது எல்லாத்தையும் விசிஷ்டாத்வைதி ஒத்துன்றிருக்க எல்லாத்தையும் சத்காரியவாதத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையும் ஒத்துன்றிருப்பார் இவர். அதனால தான் ஸ்ரீபாஷ்யத்தில் 156 அதிகரணங்களில் கிட்டத்தட்ட ஒரு 48 அதிகரணங்களில் சாங்கியனை கண்டிக்கிறார். அதுவும் கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைதிக்கு நெருங்கிய போல இருப்பார். முதல்ல பரபக்ஷ பிரதிக்ஷேப பாதம்னு ஒரு பாதம் இருக்கு. முதல் அத்தியாயத்தில் 2ஆம் பாதம், 2ஆவது அத்தியாயத்தில் 2ஆம் பாதம் மற்ற மதங்களை கண்டிக்கக்கூடியதான பாதம். அதில் முதல்ல சாங்கிய மதத்தை கண்டிக்கிறார் ரச்சனானுபவத்தி அதிகரணத்தில். ஏன் கண்டிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது முதல்ல ஏன் சாங்கியனை கண்டிக்கணும்? எத்தனையோ மதங்கள் இருக்கேன்னா எந்த மதம் நம்ம மதம் போலேயே இருக்கு, அந்த மதம் வைதிக மதம் அப்படின்னு யாராவது நினச்சிருவா. அதை மாதிரி நினைக்கக்கூடாதுன்றதுக்காகத்தான் வைதிக பக்ஷே ஸ்ரத்தா வைக்கல்யம் சியாத் அப்படின்னு பாஷ்யக்கார் சொல்லிருப்பார். இந்த மதத்தை கண்டிக்கலைன்னா வைதிக பட்சத்தில் ஸ்ரத்தை ஏற்படாது. சாங்கியன் எல்லாத்தையும் ஒத்துக்கிறார், வேதம் ஒத்துக்கிறார், பிரபந்தம் ஒத்துக்கிறார், பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம், எல்லா பிரபந்தம் நீங்கள் ஒத்துக்கிறதெல்லாம் அவரை ஒத்துக்கிறார். அதனால் அவர் தான் வசந்தவர். அதை நிறுவனவர் வேறு கபிலர். கபிலரை பற்றி பாகவதம் எவ்வளோ ஸ்தோத்திரம் பண்ணுறது, பகவான் அவதாரமே கபிலன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவா, சாங்கிய பட்சத்தை ஏற்றுருவா எல்லாரும். அதனால் அதை கண்டிக்கணும் அப்படின்னு கண்டிக்கிறார். முதல்ல இங்கேயும் அதே விஷயங்கள் தான் சொல்லுவார்.
சரி, அப்போ அடியன் சுவாமி சொல்லுங்க அடியன். க்ஷமிக்கணும், நான் இப்பதான் ஜாயின் பண்ண, அதனால எனக்கு ஒன்றும் புரியல. பரவாயில்ல. இந்த சாங்கியத்துல 2 பேர் இருக்கால்ல, அனீஸ்வர சாங்கியா, ஈஸ்வர சாங்கியால். அப்போ நிரீஸ்வர சாங்கியால், சாங்கியால், சேஸ்வர சாங்கியால் சொல்லுங்க. அப்போ அந்த நிரீஸ்வர சாங்கியாவுக்கு நமக்கும் ஒன்றும் சம்பந்தமே இருக்காது. அப்போ ஏன் இருக்காது? அவதான் ஈஸ்வரனே இல்லைன்ற போது அந்த முதல்லயே ஆட்டங்கன்றது. ஈஸ்வரனை ஒத்துக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன் ஒத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? வேதத்துல பிரம்மம், நான் ஜீவன் வச்சுட்டு போறேன், நீங்க ஏன் பிரம்மன்னு சொல்ல ஈஸ்வரன் சொல்லணும் இல்லையா? அவர் ஏன் ஈஸ்வரனை ஒத்துக்கல அப்படின்னா, அவர் பிரகிருதி புருஷ விவேக சாஸ்திரம். பிரகிருதிக்கும் நான் பேசிடுறேன். பிரகிருதிக்கும் புருஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தத்தை சொல்லக்கூடியதான ஒரு சாஸ்திரம். சரியா? பிரகிருதி என்பது ஒரு உபாதான காரணம், அதுக்கு தான் கர்த்திருவம் எல்லாமே இருக்கு. புருஷன்றவன் ஒரு ஞாத்திருவம் அப்படின்ற ஒரு அறியும் தன்மையை உடைய ஒரு புருஷன். அவன் ஈஸ்வரனா, அவன் ஜீவனா, அங்கெல்லாம் நாங்கள் போவே இல்லை. அந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடியதான ஒரு ஞானம், பிரகிருதிக்கு இருக்கக்கூடியதான ஒரு கரணசக்தி, கர்த்திருவ சக்தி, இது ரெண்டும் சேர்ந்து ஜகத்தை உண்டு பண்ணுறது. என்கிட்ட வந்து ஏன் ஈஸ்வரனை பற்றி பேசுகிறீங்க? யார் ஈஸ்வரன்? எங்களுக்கு தேவையே இல்லையே, எங்களுக்கு அவசியமே இல்லையேன்றார். இப்போ வேதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் ஈஸ்வரனை ஒத்துக்கொண்டு இருக்கிறார்னு சொல்கிறீங்களோ, அங்கெல்லாம் நாங்கள் கவனமாக ஜீவனை ஒற்றுக்கொண்டு இருக்கிறார்னு நாங்கள் சொல்லிட்டு போவோம். எங்களால் முடியும். அந்த ஜீவன் வந்து பிரதான ஜீவனா இருப்பான்ல, அது எந்த ஜீவனாக வேணா இருக்கட்டும் சுவாமி, யார் வேணா இருக்கட்டும். அது பிரதான ஜீவன், விஸ்வாமித்திரர், தர்மராஜர், யாரை வேணா வச்சுக்கோங்க. நீங்கள் உங்கள் கல்பனையில் எதை வேணாலும் வச்சுக்கலாம். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புருஷன், அவ்வளோதான். ஸ்பஷ்டமாக பிரதிபாதனம் பண்ணுறா. சாங்கிய பட்சம் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். என்னோட தீசிஸே அதான். ஆமாம், பிரகிருதி புருஷ விவேகஷா. இன்னொருத்தர் சொன்னீங்க பார்த்தீங்களா, அவர் நையாயிக்கர் மாதிரி. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சுவாமி பிரதானன்றது அச்சேத்தனம், அதுக்கு வந்து சேத்தனா அதிஷ்டாத்திருத்துவம் வராது, அதனால் நிமித்த காரணபூத்தனா ஒருத்தனை ஒத்துக்கணும். அந்த நிமித்த காரணபூத்தனா லோகத்தில் இருக்க எவனோ குப்பன் சுப்பன்னு ஒத்துக்கிறத காட்டிலும் ஈஸ்வரன் பரமாத்மாவை ஒத்துட்டு போகிறார். ஏன்னா அவர் தியானத்தை சொல்கிறார். அவருக்கு கிரியா யோகம் உண்டு, அவருக்கு தியான யோகம் உண்டு, அவர் யோகர் அவர். அதனால் அவர் வந்து தியானத்தினுடைய அத்தியந்தம் எண்டு எதுன்னா ஈஸ்வரன் தான். அதனால் அவர் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார். அவர் ஏன் ஒத்துக்கிறார்ன்றது வேற விஷயம். அடியா சரி, இப்போ பூர்வபக்ஷம் பாருங்க. பிரதானம் இது பூர்வபக்ஷா. பிரதானம்தான் சாங்கிய ஜகத்காரணம். சாங்கியோக்தம் பிரதானம் ஜகத்காரணம். குதஹ? ஏன்? பிரதிஜா திருஷ்டாந்த அன்வயேன அனுமான ஆகார வாக்கிய வேத்தியத்வாத். இந்த பிரகரணத்தை எடுத்து பாருங்களேன்றார் சாங்கியன். பிரகரணம் எப்படி இருக்கு? சதேவ சௌமிய இதமக்ராசித் அப்படின்றதை விட்டுட்டு முன்னாடி பாருங்களேன்ற. முன்னாடி எப்படி இருக்கு? ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத் அமதம் மதம் அவிஜாத்தம் விஜாத்தம்ன்றதுனால இதெல்லாம் உங்களுக்கு வேதார்த்தங்கத்தில் வாசிச்சதுனால டக்கு டக்குன்னு போகிறேன். ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜை சொன்னார். சொல்லிட்டு வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகேத்தியவ சத்தியம். அப்போது மிருத்திகா அப்படின்னு ஒன்று சொன்னார், அது காரணம். இது பிரதிஜா இருக்கா? ஏக விஜான சர்வ விஜான பிரதிஜா. அதே மாதிரி மிருத்திகேத்தியவ சத்தியம்ன்றதுனால திருஷ்டாந்தமும் இருக்குது. மிருத்திகை என்பதை மண்ண உதாரணமாக அங்கே காண்பித்திருக்கிறார். திருஷ்டாந்தம் இப்படி சொல்லணும். பிரதானம் ஜகத்காரணம் காரிய காரணயோகோ அனன்யத்வாத். ஏக விஜானேன சர்வ விஜான பிரதிஜானுகுணம் காரிய காரணயோகோ அனன்யத்வாத். மிருத்திகாதிவத்து இப்படி அனுமானம் சொன்னாங்க. ஸ்ருதியை கொண்டு சொன்னான். கருணாகரத்த சுவாமி, வில்லூர் சுவாமி, க்ஷமிக்கிறேன், வில்லூர் சுவாமி இருந்தார்னா ஸ்பஷ்டமாக இந்த கேள்விகள்லாம் கேட்பார். எப்படி பக்ஷம் சாத்தியம் ஹேத்துலாம் சொல்லு, எப்படி பிரதிஜா திருஷ்டாந்தெல்லாம் சொல்லு அப்படின்வார். அப்போது நல்லா பார்த்துக்குங்கோ. பிரதானம் பூர்வபக்ஷி இந்த அனுமானத்தை கொண்டு தான் ஜெகத்காரணம் பிரதானம்னு சொல்கிறார். பிரதானம்
ஜகத்காரணம். ஏக விஜானேன சர்வ விஜானானுகுணம் ஏக விஜானேன சர்வ பிரதிஜானுகுணம் சர்வ விஜான பிரதிஜானுகுணம் காரிய காரணையோகோ அனன்யத்வாத் மிருத்திகாதிவத்து அப்படின்னு சொல்லணும். அப்போ பிரதிஜா திருஷ்டாந்தம்லாம் எங்கே வரும்? அனுமானத்தில் தான் வரும். இப்போ அனுமானத்தில் வந்தால் ஆனுமானிக்கம் பிரதானம் தானே ஜெகத்காரணம். ஆனுமானிக்கமான அனுமானத்தினால நிரூபிக்கப்படக்கூடியதான பிரதானத்தை தானே இங்கு சொல்லி இருக்கிறது. எங்கே உங்கள் பரமாத்மா சொல்லப்பட்டாருங்க? பிரதிஜா திருஷ்டாந்த அன்வயேன அனுமான ஆகார வாக்கிய வேத்தியத்வாத். வாக்கியம் எதை தெரிவிக்கின்றது? அனுமான ஆகாரமாக தான் வாக்கியம் இருக்குது. பிரதிஜா சொல்கிறார், திருஷ்டாந்தம் சொல்கிறார். பிரதிஜா திருஷ்டாந்தம் உபநயம் நிகமனம் இதெல்லாம் பஞ்சாவேவ வாக்கியங்கள். இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அனுமானத்தை போதிக்கக்கூடியதான வாக்கியங்கள். அனுமானத்து ஆகாரத்தோடு தான் இந்த வாக்கியங்கள்லாம் இருக்குது. அப்போ அனுமானபூர்வகமாக இந்த வாக்கியம் இருக்குது அப்படின்னால், அனுமான ஆகாரத்தை கொண்ட வாக்கியமாக இருந்தால் அப்போ பிரதானம் தானே ஜெகத்காரணமாக வரும். எப்படி உங்கள் பிரம்மம் ஜெகத்காரணமாகும்? ஸ்ரீமன் நாராயணன் எப்படி ஜெகத்காரணமாக ஆவார்? ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவதி இத்தியாதினா ஏக விஜான சர்வ விஜானம் பிரதிஜாய யதா சௌமியைக்கேன மிருத்பிண்டேன இது திருஷ்டாந்தேன ஹி உபபாத்தியதே. ஸ்பஷ்டமாக அங்கே வாக்கியம் இருக்குது. யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத். ஒரு மிருத்பிண்டத்தை தெரிந்து கொண்டால் அதனுடைய மிருண்மயம் மிருத்தினாலே உண்டாக்கப்பட்ட காரிய பதார்த்தங்களாக இருக்கக்கூடியதான அனைத்து காரிய பதார்த்தங்களையும் தெரிந்து கொண்டதாக ஆகும். ஒரு கருப்பு மண்ணு சுவாமி, கருப்பு மண், அதனுடைய காரியங்கள் எல்லாமே கருப்பாக இருக்குது. கட்டம், மக்குட்டம், ஷராவம், இந்த மாதிரி மண்ணால் பண்ணப்படக்கூடிய எல்லாமே கருப்பாக இருக்குது. காரணத்தை தெரிந்து கொண்டோம், கருப்பாக இருக்குது. சுவாமி இதிலேருந்து உண்டு பண்ணக்கூடிய பதார்த்தங்கள் எல்லாமே கருப்பாக தான் சுவாமி இருக்கும். யதா சௌமிய ஏகேன மிருத்பிண்டேன ஏகேன கிருஷ்ணரூப மிருத்பிண்டேன சர்வம் மிருண்மயம் விஜாத்தம் சியாத். கிருஷ்ணரூப மிருண்மயம் விஜாத்தம் சியாத் அப்படின்னு சொல்லணும். அப்போது திருஷ்டாந்தம் இருக்கே, பிரதிஜை இருக்கே, ஏவம் ஆனுமானிக்கமேவ ஏதத் வாக்கிய வேத்தியம் இது நிச்சயத்து. அதனால் அனுமானத்தினால் அறியப்படக்கூடிய ஒரு வஸ்துவை தான் இந்த வாக்கியம் தெரிவிக்கின்றது என்பது நிச்சயிக்கப்பட்டதாக ஆகிறது. சரேவ சௌமிய இதம் இது சச்சப்தா பிரதான விஷயா. அடுத்து நம்ம ஒரு கேள்வி கேட்போம்ல, ஏன்பா பின்னாடி சதேவ சௌமிய நமக்கு ராசிது ஏகமேவ அத்விதீயம்னு ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கா, நீ போய் திருப்பி ஆனுமானிக்கம்னு சொல்கிறியாண்ணா? சச்சப்த வாச்சம் பிரதான விஷயம். சத்தாக இருந்தது, பிரதானம் தான் சத்தாக இருந்தது. சுவாமி பிரதானம் எப்படி சுவாமி சத்தாக இருக்கும்? கவுனமாக சொல்லிட்டு போ, நீயே முக்கியார்த்தமாக எடுத்துக்கிற. கவுனமாக சொல்லிட்டு போ. ததைக்ஷர பகுஸ்யாமி தீச்ச கவுனமி ஈக்ஷணம் பவித்தும் அர்ஹதி. சுவாமி பின்னாடிலாம் அது சங்கல்பித்ததுன்னு இருக்கே, ஈக்ஷண சப்தம் இருக்கே. நீங்கள் பிரதானம் எப்படி அச்சேத்தனை எப்படி சுவாமி சங்கல்பிக்கும்? மதுராந்தகத்தில் தேர் ரெடி பண்ணிட்டு இருக்கா பாலாலயம். அதனால் அடுத்த வருஷம் பிரம்மோற்சவத்துக்கு இப்போது ஸ்பஷ்டமாக தேர் ரெடி பண்ணிட்டு இருக்கா. காஞ்சிபுரம் தேர் மாதிரி நல்லா இரும்புலேயே தயார் பண்ணுறா. மொத்தம் சவுக்கு கட்டை வச்சு ஒவ்வொரு வருஷமும் ரெடி பண்ணுவா. இப்போது பர்மனெண்ட்டாக இரும்புலேயே ரெடி பண்ணுறா. யோசிச்சு பாருங்களேன், தேர் தன்னைத்தானேவா ரெடி பண்ணிக்கோ. நான் இந்த ரோட்டில் சுற்றி வருவேன் அப்படின்னு அதுவாக சொல்லும்? சொல்லாதே. அப்படின்னா அதுக்கு அவர் சொல்கிறார், கவுனமாக எடுத்துன்னு போ, கவுனமாக எடுத்துன்னு போ. மதுராந்தகமே சிரிக்கிறது சுவாமி நீங்கள் பேசுகிறத கேட்டு அப்படின்னு என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார். அற்புதமாக பேசினார், நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டால் மதுராந்தகமே சிரிக்கிறது அப்படின்ற கிண்டல் பண்ணுறார். மதுராந்தகமாக சிரிக்கும், மதுராந்தகத்திலே இருக்கக்கூடிய மக்கள் சிரிக்கின்றனர் அப்படிதானே அர்த்தம். மதுராந்தகம் சிரிக்கும் சுவாமி, அது கவுனப்பிரயோகம் சுவாமி, உடனே அதை நோண்டி பார்க்காதீங்க எல்லாம் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ. தரைக்கு ஒரு படத்தில் சொல்கிறாங்க, பழமொழியை ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும் இன்னும். அந்த மாதிரி
ததைக்ஷத பகுஸ்யாம் இத்திச்ச கவுனமீக்ஷணம் பவித்தும் அருகதி. அது கவுனமீக்ஷணம், ஈக்ஷணத்தை கவுனமாக சொல்லிட்டு போகலாமே, அதை முக்கியமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லையே. தத் தேஜ ஐக்ஷத இத்தியாதி கவுனேக்ஷண சாகச்சரியா அச்ச. பின்னாடி தேஜ ஐக்ஷதன்னு இருக்க, அது எப்படி கவுனம் ஈக்ஷணம் அப்படின்றத தெரிவிக்கக்கூடியதாக இருக்கோ இல்லையோ, அதே மாதிரி சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ. இப்போ ஆப் தேஜ ஐக்ஷத தத் தேஜோ அசிருஜத. தேஜஸை இவர் உண்டு பண்ணார், தேஜஸ் ஜலத்தை உண்டு பண்ணிச்சுன்னு இருக்க. தேஜ ஐக்ஷத தேஜா அபாம் அல்ல அப்பஹா ஐக்ஷத. தேஜஸ் அப்பை உண்டு பண்ணியதுன்னு இருக்க, தேஜஸா உண்டு பண்ணோம். ஆப்ப ஐக்ஷந்த அப்படின்னு இருக்க. அப்போ ஜலமா பிருத்திவியை உண்டு பண்ணோம். அங்கெல்லாம் என்ன பண்ற, கவுனமாக எடுத்துக்கிறியா இல்லையா? அதே மாதிரி இங்கேயும் கவனமாக எடுத்துட்டு போ. ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேன்றதையும் கவனமாக எடுத்துன்னு போயேன் அப்படின்னு பூர்வபக்ஷம் பண்ணுறார். இந்த இடத்துல பிரதானமிதி பூர்வபக்ஷா அப்படின்னு ஆரம்பித்து இந்த சஷ்டப்பிரபாட்டகத்தை வைத்துக்கொண்டு சாங்கியன் இப்படி பூர்வபக்ஷத்தை அருளி செய்து, பாஷ்யத்தில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயம். பூர்வபக்ஷத்தை சாங்கியன் தெரிவிக்கின்றார். அதுக்கு மேலே ராத்தாந்தஸ்து அப்படின்னு சித்தாந்தமானது ஆரம்பிக்கிறது. நாளைக்கு இது சித்தாந்தத்தையும் பார்க்கலாம். நாளைக்கு கொஞ்சம் சரி, நாளைக்கு உண்டு சொல்லலாம்.